ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு ஃபிஸ்கல் பாலிசியோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். நிறைய பேர் இந்த வீடியோ தான் கேட்டுட்டே இருந்தீங்க. எப்போ போடுவீங்க எப்போ போடுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் நம்ம பார்ட் 2 வீடியோ அப்படிங்கிறத போடுறோம். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலா ஃபிஸ்கல் பாலிசியை பத்தி பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோல பப்ளிக் ரெவென்யூ, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் டெப்ட், பொது வருவாய், பொது செலவு, பொது கடன் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 2 வீடியோல ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபிஸ்கல் பாலிசி, நிதி நிர்வாகம், நிதி கொள்கை இத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன், நிதி நிர்வாகம். நிதி நிர்வாகம் அப்படிங்கிறது என்னன்னா கவர்மெண்டோட ஃபினான்சியல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கறத மக்கள் கிட்ட இருந்து வருவாய் அப்படிங்கறத கவர்மெண்ட் வாங்குறாங்க, அதை மக்களோட நலனுக்காக செலவிடுறாங்க. இதுதான் ஃபினான்சியல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது. சோ இந்த ஃபினான்சியல் ஆக்டிவிட்டிஸ் அவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்க, எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி அதெல்லாம் மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறது தான் என்னது ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன், நிதி நிர்வாகம் அப்படிங்கிறது. சோ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது மூலமா தான் என்ன பண்றாங்க, இந்த ஃபினான்சியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. சோ பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு பிரெஞ்சு வேர்ட். என்ன பிரெஞ்சு வேர்ட் அப்படின்னா பௌஜெட் அப்படிங்கிற பிரெஞ்சு வேர்ட்ல இருந்து தான் பட்ஜெட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் லெதர் பேக், சிறிய பை அப்படிங்கிறது இதோட பொருள். சோ பட்ஜெட் அப்படின்னா என்ன, வருஷம் நம்ம பார்த்திருக்கோம். பினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டோட தொடக்கத்துல, அதாவது பினான்சியல் இயரோட தொடக்கத்துல என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட் அப்படிங்கறத தாக்கல் பண்ணுவாங்க. சோ அந்த பட்ஜெட்டை பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். அப்ப பட்ஜெட் அப்படிங்கிறது அந்த பினான்சியல் இயர் என்னென்ன வருவாய் வருது, என்னென்ன செலவுகள் வருது அப்படிங்கறத எஸ்டிமேட் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்கறது தான் பட்ஜெட் அப்படிங்கிறது. பட்ஜெட்டை பத்தி ரெண்டு பேர் சொன்ன டெபினிஷன் நம்ம புக்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெனே ஸ்டான், இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னென்ன செலவுகள் வருது, என்னென்ன வரவுகள் வருது அப்படிங்கறத எல்லாத்தையும் பிளான் பண்ணி அதை ஒரு டாக்குமெண்டா ரெடி பண்றதுதான் பட்ஜெட் அப்படிங்கிறது. அது யார் சொல்றா, ரெனே ஸ்டான் அப்படிங்கிறவங்க சொல்றாங்க. பாஸ்டபிள் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது பட்ஜெட் அப்படிங்கிறது என்னன்னா அந்த வருஷத்துக்கான ஒரு பினான்சியல் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்ன வருவாய் வருது, என்னென்ன செலவுகள் வருது அப்படிங்கறத எல்லாத்தையும் பிளான் பண்ணி வைக்கிறதா பட்ஜெட் அப்படிங்கிறது. அப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த பட்ஜெட்டை சட்டமன்றத்துல அப்ரூவல்காக சப்மிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, பாஸ்டபிள் அவரோட டெபினிஷனை சொல்றாரு. சோ இந்த பட்ஜெட்டை அப்படிங்கிறது நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எப்படி மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகிள் 112 இதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வருஷம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னது பட்ஜெட் தான் சொல்றாங்க. 112 கீழே என்ன பண்ணணும், இந்த மாதிரி பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகிள் 112ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஆர்டிகிள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இது நம்ம பார்த்தது சென்ட்ரல் கவர்மெண்ட். இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த ஆர்டிகிள் கீழே சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகிள் 202 என்ன சொல்லிருப்பாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில என்ன பண்ணணும், இந்த மாதிரி வருஷம் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த அவருக்கு ஆர்டிகிள் என்னது, ஆர்டிகிள் 112, ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தது ஆர்டிகிள் 202. ஸோ இந்த ரெண்டு ஆர்டிகிள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காம்பனன்ட்ஸ் ஆஃப் பட்ஜெட். இதை பத்தி நம்ம டீடைலா சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூக்கு கீழே பார்த்தோம். பட் இருந்தாலும் இன்னைக்கு நான் லைட்டா என்னென்ன அப்படிங்கறத சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இனி அடுத்து வர கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு அடுத்து வர கான்செப்ட் எல்லாமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். ஸோ கொஞ்சம் கவனமா இதை கவனிச்சுக்கோங்க. ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறத நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், பட்ஜெட் ரெசிப்ட்ஸ், இன்னொன்னு பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வரவுகள் செலவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். வரவுகள் அப்படிங்கறது கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த மூலமா வருவாய் அப்படிங்கிறது வரதா வரவுகள், எந்தெந்த வகையில செலவுகள் பண்றாங்களோ அந்த செலவுகளுக்கு கீழே கொண்டு வராங்க. சோ வரவுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரெண்டு வகையில வருது, ஒன்னு வருவாய் வரவுகள், இன்னொன்னு மூலதன வரவுகள். அதாவது ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது. ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் வருமானம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னா நம்ம டாக்ஸ் கட்டுறோம்ல, அது மூலமா அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வரும். இன்னொன்னு நம்ம ஃபைன் எல்லாம் கட்டுவோம்ல, அதாவது கோர்ட்ல ஏதாவது தப்பு பண்ணா இந்த மாதிரி அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் தண்டனை கொடுக்குறாங்களா, சோ அந்த மாதிரி அபராதம் கட்டுறது, இல்ல ஹெல்மெட் போடாம போயிட்டோம் அப்படின்னா ஃபைன் ஏதாவது கட்டுவோம்ல, இந்த மாதிரி எல்லாமே நான் டாக்ஸ் ரெசிப்ட்ஸ். அதுவும் ஒரு வகையான வருமானம் தானே கவர்மெண்ட்டுக்கு. சோ அது எல்லாமே நான் டாக்ஸ் ரெசிப்ட்ஸ்க்கு கீழே வரும். இதுதான் என்னன்னு சொல்றாங்க,
டாக்ஸ் ரெசிப்ட், நான் டாக்ஸ் ரெசிப்ட், அதாவது வரி வரவுகள், வரி சாரா வரவுகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சோ இன்னொன்னு மூலதன வரவுகள். மூலதன வரவுகள் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப கவர்மெண்ட் யார்கிட்டயாவது கடன் வாங்குறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு வகையான வருமானம் தான் அவங்களுக்கு. ஏன்னா அதை வச்சு அவங்க செலவு தானே பண்ண போறாங்க, திரும்ப அவங்களுக்கு பே பண்ணணும். பட் அப்போதைக்கு என்ன பண்றாங்க, அவங்க அதை வந்து ஒரு வருமானமா எடுத்துக்கிறாங்க. சோ அது எல்லாமே என்னது மூலதன வரவுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வரவுகளுக்கு கீழே வரக்கூடியது. இப்ப செலவுகளுக்கு கீழே என்னென்ன வருது அப்படின்னா வருவாய் செலவு, மூலதன செலவு. இப்ப வருவாய் செலவு அப்படிங்கிறதையும் ரெண்டா பிரிக்கிறாங்க. திட்டம் சார்ந்த செலவுகள், இன்னொன்னு வந்து திட்டம் சாரா செலவுகள். திட்டம் சார்ந்த செலவுகள் அப்படின்னா அதாவது பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கீழே 2 பிரிவு இருக்கு. இதுல பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது அவங்க அந்த ஸ்பெசிபிக் இந்த இயர்ல நம்ம இந்தந்த செலவுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அது எல்லாமே பிளான் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கீழே வரும். இது நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கீழே என்னெல்லாம் வரும் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது ஒரு செலவு வந்துருச்சு அப்படின்னா அது எல்லாமே நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கீழே வரும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்ப கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது என்னது, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக ஒரு விஷயத்த அவங்க செலவு பண்றாங்க அப்படின்னா அதாவது அங்க வாங்கக்கூடிய அந்த கேபிட்டல் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில திரும்ப இன்கமா வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே இருக்கோம் அப்படின்னா இந்த வருஷம் ஏதாவது ஒரு லேண்ட் வாங்க போறோம் அப்படின்னா அது எல்லாமே என்னது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம அதை லேண்டுக்காக செலவு பண்றோம். எதுக்காக அதை நம்ம செலவு பண்றோம், ஃபியூச்சர்ல நமக்கு ஏதாவது ஒரு வகையில நமக்கு இன்கமா வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அதை செலவு பண்றோம். அப்படி செலவு பண்றது எல்லாத்தையுமே எதுக்கு கீழே கொண்டு வராங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கீழே கொண்டு வராங்க. சோ அதுலயுமே பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. சோ இந்த ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா இது புரிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்து வர கான்செப்ட் எல்லாமே புரியும். சோ புரியாதவங்க மறுபடி ஒரு வாட்டி பிளே பண்ணி பாத்துக்கோங்க. கண்டிப்பா இது புரிஞ்சாதான் அடுத்து வரக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது பட்ஜெட்டோட டைப்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெவென்யூ பட்ஜெட். ரெவென்யூ பட்ஜெட் அப்படின்னா எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா ரெவென்யூ ரெசிப்ட்ஸும் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இதுல நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கேபிட்டல் ரெசிப்ட்ஸும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் வராது. அதாவது வருவாய் வரவுகள், வருவாய் செலவுகள் மட்டும்தான் வரும். நம்ம ஃப்ளோ சார்ட்ல பார்த்தோம். ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் என்னது, கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு நம்ம டீடைலா பார்த்தோம். இதுல இந்த ரெவென்யூ ரெசிப்ட்ஸையும் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இத ரெண்டையும் மட்டும் தான் கன்சிடர் பண்ணிடுவாங்க. அதாவது வருவாய் வரவுகள், வருவாய் செலவுகள், இதுதான் என்னது நமக்கு ரெவென்யூ பட்ஜெட், வருவாய் வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது. இது ஒரு வகையான டைப் பட்ஜெட்ல ஒரு வகை. அடுத்த கேபிட்டல் பட்ஜெட் அப்படிங்கிறது அப்ப எதை கன்சிடர் பண்ணுவாங்க, கேபிட்டல் பட்ஜெட்ல மூலதன வரவு செலவு திட்டத்துல கேபிட்டல் ரெசிப்ட்ஸையும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரையும் கன்சிடர் பண்ணுவாங்க. சோ அந்த ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னாலே இது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நெக்ஸ்ட் சப்ளிமெண்டரி பட்ஜெட். சப்ளிமெண்டரி பட்ஜெட் அப்படின்னா அதாவது இப்ப அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறத தாக்கல் பண்றாங்க. அப்படி தாக்கல் பண்ணும்போது இடையிலேயே வந்து அந்த பட்ஜெட்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. எப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது ஒரு போர் வந்துருச்சு, இல்லைன்னா நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரி ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி துணை வரவு செலவு திட்டம் அப்படின்னு ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. அப்போதைக்கு அந்த செலவுகள் எல்லாத்தையும் இது என்ன பண்றது, செலவுகள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்காக அப்படி ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. சோ அதுதான் என்னது சப்ளிமெண்டரி பட்ஜெட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கோட் ஆன் அக்கௌண்ட், நிதிக்கு வாக்கெடுப்பு. சோ எந்த சிச்சுவேஷன்ல இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏப்ரல் 1 தான் பினான்சியல் இயரோட ஸ்டார்டிங். சோ ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட் அப்படிங்கறத தாக்கல் பண்ணுவாங்க அந்த புது பினான்சியல் இயரை ஒட்டி. சோ அப்படி பண்ணும்போது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த மே மந்த்ல எலெக்ஷன் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அடுத்து இப்ப இருக்கிற இதே கவர்மெண்ட் தான் எலெக்ஷன்லயே வின் பண்ணி மறுபடி வருவாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சோ இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பட்ஜெட் அப்படிங்கறத தாக்கல் பண்ண மாட்டாங்க. சோ என்ன பண்ணுவாங்க, அந்த 2 மாசத்துக்கு என்னென்ன செலவுகள்லாம் அவங்களுக்கு வருதோ அது எல்லாமே கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் இருக்கு. சோ இத என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். சோ இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அந்த 2 மாசத்துக்குரிய செலவுகளை கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அதுல இருந்து எடுத்து செலவு பண்ணிப்பாங்க. அடுத்து அந்த ஃபுல் பட்ஜெட் அப்படிங்கறத தாக்கல் பண்ற வரைக்கும். அப்ப ஃபுல் பட்ஜெட் அப்படிங்கறத எப்ப தாக்கல் பண்ணுவாங்க, அடுத்து அந்த எலெக்ஷன் வந்து வின் பண்ணி அந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பட்ஜெட் எல்லாத்தையுமே அவங்க தாக்கல் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும் ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னது,
சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் என்ன பண்ணுவாங்க, டெம்பரரியா ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறத தாக்கல் பண்ணுவாங்க. அந்த வோட் ஆன் அக்கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு 2 மாசத்துக்கு மட்டும்தான் என்னது, இந்த பட்ஜெட்டை 2 மாசத்துக்கு மட்டும்தான் அனுமதி வழங்குவாங்க. அதுக்குள்ள என்ன பண்ணணும், அடுத்த பட்ஜெட் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வந்துடணும். சோ இது எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது வோட் ஆன் அக்கௌண்ட்டை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆர்டிகல் 116ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பட்ஜெட்டை வந்து மிடில் ஆஃப் த இயர்ல பிரசன்ட் பண்றது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதை பத்தி. ஏன்னா நம்ம எப்பவுமே எப்போ பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவோம், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயரோட எண்டுல. பட் இந்த மாதிரி எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம பட்ஜெட் தாக்கும்போது அது மிடில் ஆஃப் த இயருக்கு வந்துருவோம். ஸோ அந்த மாதிரி இடையில வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகிள் 116லயே குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி நம்ம வோட் ஆன் அக்கௌண்ட்டுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, லேம் டக் பட்ஜெட், அதாவது நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம். ஏன்னா அப்போதைக்கு டெம்பரரியா ஒரு இதை வந்து என்ன பண்றாங்க, ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப என்னென்ன செலவுகள்லாம் வருதோ அவங்க அந்த ஃபண்ட்ல இருந்து எடுத்து செலவு பண்ணிக்கிறாங்க. சோ இதுதான் வோட் ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங். அதாவது ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன்னாடி இருக்கிற பட்ஜெட்டை அந்த என்ன பண்ணுவாங்க, பேஸா வச்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை அவங்க வந்து இந்த இயருக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் இந்த ஜீரோ பேஸ்டு பட்ஜெட் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கிற பட்ஜெட்டை கன்சிடரே பண்ணாம ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றது. முன்னாடி இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படி அந்த வரவு செலவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி புதுசா ஒரு பட்ஜெட்டை தயாரிக்கிறதுக்கு பதிலா ஜீரோ பேஸ்ல இருந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அப்படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எந்த இயர்ல வந்து இந்த ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங்க தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா 1987 to 88. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இயர், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த ஜீரோ பேஸ்டு பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த இயர், அதுலயும் இந்த இயர் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட். பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ அவங்க கவர்மெண்ட் என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்கம்ல தான் இருக்கும். இதோட செயல்திறன், பெர்ஃபார்மன்ஸ், இந்த நேம் வச்சு நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம் பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்னா என்ன அப்படின்னு. அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே எதுல இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்கம்ல தான் இருக்கும். அவங்க செலவுகளை பத்தி கொஞ்சம் கூட இதுல கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. அவங்களோட முக்கியமான குறிக்கோள் என்ன, நல்ல அவுட்கம் அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான். சோ அதுதான் பெர்ஃபார்மன்ஸ், செயல்திறன் வரவு செலவு திட்டம். சோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்ல அவங்களோட முக்கியமான குறிக்கோள் என்ன, அவுட்கம் நல்லா வரணும், அதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுதான். சோ இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் டன், ஹவு மச் இஸ் டன் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் பீப்புள். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டை என்னன்னு சொல்றோம், அவுட்கம் பட்ஜெட், சாதனை திட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அமெரிக்கால தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அப்படிங்கறத ஒண்ணு 1949ல யாருக்கு கீழே, சார் கூப்பர் அப்படிங்கிறவங்களுக்கு கீழே இந்த கமிஷன் அப்படிங்கறத போடுறாங்க. அவர் தான் இதை ரெக்கமெண்ட் பண்றாரு, இந்த பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது நீங்க ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், இதை நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏல தான் கொண்டு வராங்க. எந்த இயர், 1949ல. என்ன கமிஷனுக்கு கீழே யார் இதை ரெக்கமெண்ட் பண்றாங்க, சார் கூப்பர் அப்படிங்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷனோட ஹெட். அவர் தான் ரெக்கமெண்ட் பண்றாரு இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் அப்படிங்கிறத. இதை ஃபர்ஸ்ட் யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, யூஎஸ்ஏல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சோ டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். என்னென்னலாம் பார்த்திருக்கோம் நம்ம. ஃபர்ஸ்ட் ரெவென்யூ பட்ஜெட், கேபிட்டல் பட்ஜெட், வருவாய் வரவு செலவு திட்டம், மூலதன வரவு செலவு திட்டம். அடுத்து சப்ளிமெண்டரி பட்ஜெட், துணை வரவு செலவு திட்டம், வோட் ஆன் அக்கௌண்ட், நிதிக்கு வாக்கெடுப்பு. அடுத்து ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங், சுழிய வரவு செலவு திட்டம். லாஸ்டா நம்ம பார்த்தது பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட், செயல்திறன் வரவு செலவு திட்டம். சோ டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்து ஒரு சில ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. பட்ஜெட்ல இன்னும் 2 டைப் இருக்கு. அது என்ன அப்படின்னா பேலன்ஸ்டு பட்ஜெட், அன்பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படிங்கிறது. பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படிங்கிறது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் ஈக்குவல் ஆகுறது தான் பேலன்ஸ்ட் பட்ஜெட். பட் இது வந்து ரொம்பவே ரேரான ஒரு கேஸ். இப்படி ஒரு சிச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ரேரான ஒரு சிச்சுவேஷன். வருவாயும் செலவுகளும் ஒரே மாதிரி எப்ப வருதோ அதுதான் பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. அன்பேலன்ஸ்டு பட்ஜெட்டை நம்ம 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட், இன்னொன்னு வந்து டெபிசிட். சர்ப்ளஸ் அப்படிங்கிறது உபரி வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது எப்ப வரும் நமக்கு, எப்ப வந்து நமக்கு ரெவென்யூ அதிகமா இருக்கு பட் வந்து செலவு அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம எக்ஸஸா நிறைய அமௌண்ட் நம்ம கையில இருக்கும். அதுதான் என்னது, சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது. டெபிசிட் அப்படின்னா பற்றாக்குறையா போறது, அதாவது நமக்கு மணி வந்து பற்றாக்குறையா போறதுதான் வந்து டெபிசிட் பட்ஜெட். சோ எப்ப அந்த சிச்சுவேஷன் நமக்கு வரும் அப்படின்னா
நமக்கு செலவு வந்து அதிகமா வருது. ஆனா நமக்கு வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன்ல நமக்கு பற்றாக்குறை அப்படிங்கிறது வரும். சோ அதுதான் என்னது? பற்றாக்குறை வரவு செலவு திட்டம். இதுதான் நம்ம புக்லயும் குடுத்திருக்காங்க. ஃபார்முலா பேலன்ஸ் அப்படின்னா 2மே ஈக்குவல். டெபிசிட் எப்ப பற்றாக்குறை வரும்? நமக்கு செலவுகள் அதிகரிக்கும் போது தான் பற்றாக்குறை அப்படிங்கிறது வருது. சர்ப்ளஸ் எப்போ நமக்கு அதிகமான அதாவது சர்ப்ளஸ் பட்ஜெட்னா என்னது? உபரி வரவு செலவு திட்டம். எப்போ அந்த சிச்சுவேஷன் நமக்கு வரும் அப்படின்னா, நமக்கு அதிகமான வருமானம் வருது. பட் செலவு அப்படிங்கிறது கம்மியா தான் வருது அப்படின்னா, அதுதான் என்னது? சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது. ஓகே. இப்போ நம்ம எப்படி வந்து இந்த பட்ஜெட்டோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பட்ஜெட்ட பிரிப்பேர் பண்ணுவாங்க. பிரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அத தாக்கல் செய்வாங்க. தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் அத எப்படி நடைமுறைப்படுத்துவாங்க. சோ இதுதான் ஒரு பட்ஜெட்டோட ப்ரொசீஜர். சோ இந்த ஒவ்வொரு ப்ரொசீஜரை பத்தி நம்ம டீடைலா பார்க்கணும். எப்படி பிரிப்பேர் பண்றாங்க, எப்படி தாக்கல் பண்றாங்க, அதை யார் யார் எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் யாரு பிரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, யூனியன் கவர்மெண்ட்ட பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் அதை பிரிப்பேர் பண்ணுவாங்க. ஸ்டேட் பட்ஜெட்டை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பிரிப்பேர் பண்றாங்க. சோ அப்படி பிரிப்பேர் பண்ணும்போது எதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, மேக்ரோ எக்கனாமிக் டார்கெட் டு பி அச்சீவ்ட் வித்தின் பிளான். அதாவது அந்த ஒரு வருஷத்துக்கு இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த வருஷம் இந்த மாதிரி செயல் திட்டங்கள்லாம் பண்ண போறோம். இந்த ப்ராஜெக்ட நாங்க இந்த வருஷத்துக்குள்ள முடிச்சிருவோம். இத கட்டி முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிளான அவங்க டார்கெட்டா வச்சுக்கணும். அடுத்து வரவு செலவு திட்டத்துக்குன்னே ஒரு சில யுக்திகள்லாம் இருக்கும். அத எல்லாமே அவங்க இத வந்து கன்சிடர் பண்ணி தான் அந்த பட்ஜெட் அப்படிங்கிறத அவங்க பிரிப்பேர் பண்ணணும். ஓகே. வேற எதெல்லாம் அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்னா, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். இந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் இடையில என்னென்ன கேப் எல்லாம் இருக்கு, இதை எல்லாமே அவங்க என்ன பண்ணணும்? எஸ்டிமேட் பண்ணணும். அடுத்து பிஸ்கல் டெபிசிட், பிரைமரி டெபிசிட் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்கலாம். சோ என்னென்ன எஸ்டிமேட் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது நம்ம அந்த ஃப்ளோ சார்ட்ல பார்த்தோம்ல, அதை எல்லாத்தையும் அவங்க எஸ்டிமேட் பண்ணணும். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. அதுக்கு நீங்க இந்த ஃப்ளோ சார்ட் அப்படிங்கறத உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கணும். அப்படின்னா நீங்க இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. இப்போ பிரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் என்ன பண்றாங்க? அந்த பட்ஜெட் அப்படிங்கறத வந்து பிரிப்பேர் பண்றாங்க. எப்படி அவங்க பிரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி அந்த பட்ஜெட்டை தயாரிப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன வரவுகள் வருது, என்னென்ன செலவுகள் வருது அப்படிங்கறத அவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. சோ அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஒதுக்கணும் அப்படிங்கறத இந்த பினான்ஸ் மினிஸ்டர் முடிவு பண்ணிப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் எல்லார்கிட்ட இருந்து அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றாங்க. அது மாதிரி என்னென்ன இன்கம் வரப்போகுது, அதாவது டாக்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு டாக்ஸ் அப்படிங்கறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. சோ அது மூலமா என்ன வருவாய் வரும் அப்படிங்கறதையும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆல்ரெடி எஸ்டிமேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன வரவு செலவு வரும் அப்கமிங் இயர்ல அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சோ இதை எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பட்ஜெட் அப்படிங்கறத ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணதை என்ன பண்ணுவாங்க? கேபினட் மினிஸ்டர் கிட்ட என்ன பண்ணுவாங்க? அப்ரூவலுக்காக சப்மிட் பண்ணுவாங்க. அப்படி அப்ரூவ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பட்ஜெட் அப்படிங்கறத பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணுவாங்க. சோ ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்றாங்க. சோ இதுதான் பட்ஜெட்டோட ப்ரிப்பரேஷன் மெத்தட். சோ அடுத்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணணும்? தாக்கல் பண்ணணும். அப்படி தாக்கல் பண்ணும்போது யாரு தாக்கல் பண்ணுவா? உங்களுக்கு நல்லாவே தெரியும். எவ்ரி இயர் பினான்சியல் மினிஸ்டர் தான் என்ன பண்ணுவாங்க? தாக்கல் பண்ணுவாங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரு பினான்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க? நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் என்ன பைனான்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க. அதே இது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தங்கம் தென்னரசு அவர்கள் தான் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க. சோ அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஸ்டேட்ல யார் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்காங்களோ அவங்க வந்து சட்டமன்றத்துல என்ன பண்ணுவாங்க? பட்ஜெட் அப்படிங்கறத தாக்கல் பண்ணுவாங்க. சோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மணி பில், பண மசோதா அப்படிங்கறத எங்க இனிஷியேட் பண்ணுவாங்க? லோயர் ஹவுஸ்ல தான் இனிஷியேட் பண்ணுவாங்க. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லோக்சபா தான் என்னது? லோயர் ஹவுஸ். ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டப்பேரவை தான் என்னது? லோயர் ஹவுஸ். சோ இப்படி 2 ஹவுஸ்லயும் இனிஷியேட் பண்ண ஒரு மணி பில் ஒன்ஸ் இங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ராஜ்யசபாக்கு பாஸ் பண்ணுவாங்க. இந்த மணி பில்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு டாக்ஸ் ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிற டீடைல் அதுல கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன செலவுகள், அதாவது அப்கமிங் இயர்ல இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கு, அதுக்கு இவ்வளவு கோடி ஒதுக்கி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டீடைலா அதுல போட்டிருப்பாங்க. சோ அதை பார்த்துட்டு ஒன்ஸ் ஓகே ஆனதுக்கு அப்புறம் ராஜ்யசபாக்கு பாஸ் பண்ணுவாங்க.
அங்கேயும் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா தான் என்ன பண்ணுவாங்க, ஃபர்தரா அதை எக்ஸிகியூஷனுக்கு ப்ரொசீட் பண்ணுவாங்க. சோ இந்த மணி பில்னா என்ன அப்படிங்கறத பத்தி நீங்க டீடைலா பாலிட்டில படிச்சிருப்பீங்க. மணி பில்னா என்ன, லோக்சபாக்கு என்ன லோக்சபாக்கு என்ன பவர் இருக்கு, ராஜ்யசபாக்கு என்ன பவர் இருக்கு, எந்த மெஜாரிட்டில இதை பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள் நம்ம பாலிட்டில படிச்சிருக்கோம். பட் இங்க நீங்க பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சோ நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அது கரெக்டான முறையில அந்த அவங்களுக்கு அலோகேட் பண்ண அந்த ஃபண்ட் அப்படிங்கிறது போய் சேருதா அப்படிங்கறத பாக்குறதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. சோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் அந்த ஒவ்வொரு திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய வேலை அவங்களோடது. சோ அப்ப எக்ஸிக்யூட் பண்றது யாரு, இந்த மாதிரி தனித்தனி டிபார்ட்மெண்ட் அலோகேட் பண்ணிடுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் அந்தந்த வேலையை கரெக்டா அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி செஞ்சு கொண்டு போகணும். இதுதான் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 3 அக்கௌண்ட் இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. நம்ம ஆல்ரெடி இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட் படிக்கும் போது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் பத்தி நம்ம படிச்சிருக்கோம். சோ அடுத்து கண்டிஜென்சி ஃபண்ட், இன்னொன்னு பப்ளிக் அக்கௌண்ட். சோ தொகுப்பு நிதி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டாக்ஸ் பார்த்தோம்ல, டாக்ஸ் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அது எல்லாமே இந்த அக்கௌண்ட்ல தான் இருக்கும். இதுல இருந்துதான் செலவு மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு திட்டத்துக்கும் எடுத்து செலவு பண்ணுவாங்க. அடுத்து கான்டிஜென்சி ஃபண்ட், அவசர நிதி அப்படின்னா ஏதாவது அவசர காலத்துல மட்டும்தான் இந்த நிதியில கை வைப்பாங்க. அதாவது ஏதாவது போர் வருது, இல்ல நேச்சுரல் டிசாஸ்டர் வருது அப்படின்னா அந்த டைம்ல ஏதாவது ஒரு செலவு வருது அப்படின்னா அது எதுல இருந்து எடுத்துப்பாங்க, இந்த அவசர நிதியில இருந்து எடுத்துப்பாங்க. இந்த 2 அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பார்லிமெண்ட்ல அப்ரூவ் வாங்கி தான் எடுக்கணும். பட் இந்த பொது கணக்குல அந்த மாதிரி அப்ரூவ் வாங்க தேவையில்லை, மணி எடுத்துக்கலாம். இதுல என்னென்ன இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இப்போ ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் பிடிச்சிட்டு ஒன்ஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அதை ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜ்ல அந்த பிஎஃப் அப்படிங்கறத திருப்பி கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி அமௌண்ட் எல்லாமே இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ல தான் இருக்கும். சோ அவங்க திரும்பி கொடுக்குறாங்கல்ல, அப்போ இதுல வருவாய் அப்படிங்கிறது எது மூலமா வருது, மாசம் மாசம் அவங்க பிடிச்ச அமௌண்ட்ல இருந்து இங்க வருது. அது மாதிரி நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறோம், அது எல்லாமே இங்க வரும். ஏன்னா என்ன பண்ணணும், கவர்மெண்ட் திருப்பி மக்களுக்கே கொடுக்கணும். சோ அது அந்த மாதிரி அமௌண்ட் எல்லாத்தையுமே இந்த பப்ளிக் அக்கௌண்ட் பொது கணக்குல போட்டு வச்சிருப்பாங்க. சோ என்ன பண்ணுவாங்க, பின்னாடி அதை திருப்பி அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். பட் பார்லிமெண்டோட அப்ரூவல் அப்படிங்கிறது இங்க தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் 2 கமிட்டி போட்டிருப்பாங்க. இந்த கமிட்டி எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபண்ட் அலோகேட் பண்ணிட்டாங்க, அதை கரெக்டான முறையில அவங்க செஞ்சு கொண்டு போறாங்களா அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் இந்த 2 கமிட்டி. சோ இவங்களோட வேலை என்ன, முழுக்க முழுக்க அந்த அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கிட்ட அந்த பணத்தை நான் கரெக்டான முறையில செலவு பண்றாங்களா, கரெக்டான வேலையை பார்த்து அந்த முன்னாடி இருந்த நிலைமையை விட இப்போ இன்னும் பெட்டரா கொண்டு போறாங்களா அப்படிங்கறத பாக்குறது எல்லாமே இந்த 2 கமிட்டியோட வேலை. என்னென்ன கமிட்டி, பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி பொது கணக்கு குழு, இன்னொன்னு எஸ்டிமேட் கமிட்டி மதிப்பீட்டு குழு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பட்ஜெட்டரி டெபிசிட். டெபிசிட்னா என்னது, பற்றாக்குறை. எப்ப பற்றாக்குறை நமக்கு வரும், செலவு அதிகரிக்குது ஆனா வருமானம் கம்மியா தான் இருக்கு, இந்த சிச்சுவேஷன்ல தான் நமக்கு பற்றாக்குறை வரும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சோ அதுல ஒரு 4 டைப் இருக்கு. என்னென்ன டைப்லாம் அப்படின்னா, ரெவென்யூ டெபிசிட், பட்ஜெட் டெபிசிட், பிஸ்கல் டெபிசிட், பிரைமரி டெபிசிட் அப்படின்னு ஒரு 4 டைப் இருக்கு. சோ இதை ஒண்ணுன்னா நம்ம டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சினாரியோ நான் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஃபார்முலா சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இந்த டைப்புக்கும் நம்ம ஸ்கூல் புக்ல ஃபார்முலா அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. டைரக்டா ஃபார்முலா சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியாது. சோ இந்த சினாரியோவை நான் சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ இங்க பர்சன் ஏ அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் 100 ரூபாய். அவரு வரக்கூடிய பண்ணக்கூடிய செலவு அப்படிங்கிறது 140 பிளஸ் 10. இந்த பிளஸ் 10 அப்படின்னு எதுக்கு தனியா போட்டிருங்க அப்படின்னா, அதாவது முன்னாடி ஏதாவது கடன் வாங்கிருந்தாங்க அப்படின்னா அதை வட்டியா கட்டுவாங்கல்ல, அது ஒரு 10 ரூபாய் அப்படி வச்சுக்கலாம். அவருக்கு ஏற்படக்கூடிய செலவுங்கிறது 140, எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபாய் என்னது, அவரு முன்னாடி வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறாரு. சோ அது ஒரு 10 ரூபாய். மொத்த செலவு அப்படிங்கிறது 150 ரூபாய். அவர் கடனா ஒரு 25 ரூபாய் வாங்குறாரு. அதுக்கப்புறம் லேண்ட் அப்படிங்கறத ஒரு 40 ரூபாய்க்கு வாங்குறாரு. இதான் ஒரு பர்சனோட அந்த இயருக்கான ஒரு வரவு செலவுகள் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. சோ அவருக்கு வருமானம் எவ்வளவு, 100 ரூபாய். அவருக்கு ஆகக்கூடிய செலவு 150. அதுல 150ல 10 ரூபாய் என்னது, அவரு வட்டி கட்டுறதுக்காக செலவு பண்றாரு. இப்ப 25 ரூபாய் புதுசா கடன் வாங்கியிருக்காரு. 40 ரூபாய்க்கு ஒரு லேண்ட், சொந்தமா ஒரு நிலம் ஒண்ணு வாங்கியிருக்காரு. சோ இப்படி இருக்கும்போது நம்ம இந்த 4 பட்ஜெட் பார்த்தோம்ல, ரெவென்யூ டெபிசிட், பட்ஜெட் டெபிசிட். சோ ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னா என்னன்னா, ரெவென்யூ
எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். அதாவது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்னா என்னது? எந்த இதுல எதெல்லாம் வராது நமக்கு? கேபிட்டல், அதாவது கடன் வாங்கி அது மூலமா வரும்ல, அந்த வருமானத்தை நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு புதுசா ஒரு நிலம் வாங்குறோம் அப்படின்னா அதுக்காக செலவு பண்றோம்ல, அதையும் எடுத்துக்க மாட்டோம். சோ அப்போ இந்த ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னா அப்ப எதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம்? இந்த அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம், அப்புறம் செலவு அப்படிங்கிறது இதுவும் வருமானம் தானே, இதை நம்ம சேர்க்க கூடாது. இதுவும் செலவு தானே, இதையும் நம்ம சேர்க்க கூடாது. இதுதான் என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ரெவென்யூ டெபிசிட். அப்ப ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னாலே பற்றாக்குறை அப்படிங்கிற போது எது அதிகமா இருக்கும்? நமக்கு செலவு தான் அதிகமா இருக்கும். அப்போ இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து இந்த ரெவென்யூவை மைனஸ் பண்ணணும். எந்த எக்ஸ்பெண்டிச்சரை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும்? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். இது என்னது? ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், அதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணும். கேபிட்டல் ரெசிப்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட். அப்ப இது என்ன ஃபார்முலா ரெவென்யூ டெபிசிட்க்கு? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். அடுத்து பட்ஜெட் டெபிசிட். பட்ஜெட் டெபிசிட் அப்படிங்கிறது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட். இப்ப டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா இதையுமே நீங்க கன்சிடர் பண்ணணும். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இது ரெண்டுமே சேர்ந்ததுதானே நமக்கு வருவாய், அதே மாதிரி இது ரெண்டும் சேர்ந்ததுதானே நமக்கு செலவு. அப்ப எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணதான் என்னது? பட்ஜெட் டெபிசிட். சோ ரெவென்யூ டெபிசிட் அப்படிங்கறத நம்ம கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் இல்லாம, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லாம மத்த ரெண்டையும் மட்டும்தான் கன்சிடர் பண்றோம். பட்ஜெட் டெபிசிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்றோம். சோ இங்க டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அப்ப செலவு அப்படிங்கிறது அவங்களுக்கு எவ்வளவு ஆகுது? இது ஒரு 150 ரூபாய் பிளஸ் லேண்ட் 40, கேபிட்டல் தானே அது. சோ அதுதான் என்னது? மொத்த செலவு. சோ அது ரெண்டையும் கூட்டினா நமக்கு 190 அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி அவங்களுக்கு வரவு அப்படிங்கிறது என்னது? நம்ம இப்ப இதையும் சேர்த்துக்கணும் வரவா, ஏன்னா டோட்டல் ரெவென்யூ அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சோ கடனா வாங்கினாலும் அது ஒரு ரெவென்யூ தான் இதுல கன்சிடர் பண்ணுவாங்க. சோ 125 ரூபாய் அவங்களுக்கு ரெவென்யூவா வருது. சோ இப்போ பட்ஜெட் டெபிசிட் அப்படிங்கிறது எவ்வளவு? 65 ரூபாய் அவங்களுக்கு டெபிசிட்டா வருது. சோ இது ரெண்டு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பிஸ்கல் டெபிசிட். பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னா என்னன்னா, ஆக்சுவலா இதுல ஃபார்முலா நம்ம புக்ல இப்படிதான் கொடுத்துருப்பாங்க, பட்ஜெட் டெபிசிட் மைனஸ் பாரோவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல நம்ம டைரக்டா 65 மைனஸ் ரெவென்யூ பாரோவிங்ஸ்ல என்னது? எவ்வளவு பாரோ வாங்குறாங்க அவங்க? 25 ரூபாய் பாரோ வாங்குறாங்கல்ல. சோ 65ல இருந்து 25 மைனஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. இந்த பிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவென்யூ நம்ம கால்குலேட் பண்றோம்ல, அதுல இந்த பாரோயிங்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது. அதாவது கடன் வாங்கியிருப்போம்ல, கடன் வாங்கி அதுவும் நமக்கு ஒரு வருமானமா எடுத்துருப்போம்ல, அந்த வருமானத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு வருமானமா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. எதுல? பிஸ்கல் டெபிசிட்ல. சோ அதுக்காக தான் அவங்க என்ன சொல்றாங்க? இந்த பட்ஜெட் டெபிசிட்ல இருந்து பாரோயிங்ஸை மட்டும் கழிச்சா வரதான் பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க எடுத்து எழுதும் போது டைரக்டா 65 அப்படிங்கறத போடக்கூடாது. இது இன்டைரக்டா இதோட மீனிங் என்ன அப்படின்னா, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். பட் இந்த டோட்டல் ரெவென்யூல எது எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும்னு சொல்றாங்க? பாரோவிங்க ஒரு ரெவென்யூவா சேர்த்துக்க கூடாது. அப்படி சேர்த்துக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ரெவென்யூ ரெசிப்ட்ஸை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன பார்த்தோம்? ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் ரெண்டுமே சேர்ந்ததுதான் என்னது? டோட்டல் ரெவென்யூ. டோட்டல் அதான் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ இங்க அவங்க என்ன சொல்றாங்க? நம்ம கடனா வாங்குறத வருமானமா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்த ரெவென்யூ ரெசிப்ட்ஸ மட்டும்தான் எடுத்துக்கணும். கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், ஏன்னா கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் என்னது? நம்ம பாரோ பண்றது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சோ அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது 190ல இருந்து இங்க என்னது? 100 ரூபாயும் 25 ரூபாயும் சேர்ந்தாதான் என்னது? அவங்களுக்கு வருமானமா டோட்டல் ரெவென்யூல நம்ம பார்த்தோம். இங்க எதை கன்சிடர் பண்ணக்கூடாது? பாரோயிங்ஸ கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்ப இது மட்டும் தானே அவங்களுக்கு வருமானம். சோ இது மட்டும் தான் நமக்கு என்ன அர்த்தம்? ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அப்படிதானே. சோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். சோ அப்ப ஆன்சர் என்னது? 80 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் பிரைமரி டெபிசிட். பிரைமரி டெபிசிட் அப்படின்னா என்னன்னா, பிஸ்கல் டெபிசிட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட மைனஸ் பண்ணணும். அதாவது நம்ம இங்க 10 ரூபாய் என்ன பண்றோம்? இன்ட்ரெஸ்டா கட்டிட்டு இருக்கோம். சோ அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு நமக்கு எவ்வளவு டெபிசிட் வருது அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுதான் பிரைமரி டெபிசிட். ஏன்னா அந்த பிரைமரி டெபிசிட் மூலமா ஆல்ரெடி கவர்மெண்ட்ல இருந்து எவ்வளவு நம்ம கடன் வாங்கி அந்த பேமெண்ட் அதை இன்ட்ரெஸ்டா பே பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத கன்சிடர் பண்ணாம இப்ப கரண்டா என்ன பர்டன் மட்டும் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு அப்படிங்கறத பாக்குறது தான் பிரைமரி டெபிசிட் அப்படிங்கிறது.
சோ இதுல என்ன பண்றாங்க, நம்ம இத வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ₹10 நம்ம இன்ட்ரெஸ்டா பே பண்றோம்ல, அத வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சோ பிஸ்கல் டெபிசிட்ல நம்ம என்ன பண்றோம் ஆல்ரெடி, மொத்த வரவுகள், மொத்த செலவுகள்ல இந்த வரவுகள்ல பாரோயிங்ஸ மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணி பிஸ்கல் டெபாசிட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இப்ப இங்க எதையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, இதையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்றோம்ல, அதையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சோ அப்ப எதை மட்டும் தான் அவங்க செலவா எடுத்துப்பாங்க, இந்த ₹140 இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 40 இருக்குல்ல, அதையும் கன்சிடர் பண்ணிப்பாங்க. பட் இந்த இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து ஒரு செலவா கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. சோ இன்கம்ல இத மட்டும் தான் எடுப்பாங்க. ஏன்னா அதுதான் நம்ம பிஸ்கல் டெபிசிட்ல பார்த்தோம். சோ பிரைமரி டெபிசிட் அப்படிங்கிறது இதுல இருந்து இன்ட்ரெஸ்ட மட்டும் மைனஸ் பண்றதுதான் பிரைமரி டெபிசிட் அப்படிங்கிறது. சோ அப்படி பார்த்தோம்னா 80 - 10 = 70. சோ இததான் நம்ம புக்ல ஃபார்முலாவா கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ரெவென்யூ டெபிசிட் அப்படிங்கறத எதை நம்ம கால்குலேட் பண்றோம், அந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவென்யூ ரிசீப்ட்ஸ், அதாவது மொத்த வருவாய் செலவினம், மொத்த வருவாய் வரவுகள், இதை மட்டும் எடுத்து பண்றதுதான் ரெவென்யூ டெபிசிட். பட்ஜெட் அப்படிங்கிறது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மொத்த செலவு, அதுல இருந்து மொத்த வரவை மைனஸ் பண்றதுதான் என்னது, பட்ஜெட் டெபிசிட். சோ பிஸ்கல் டெபிசிட்க்கு இப்படிதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ பட்ஜெட் டெபிசிட்ல இருந்து கவர்மெண்ட் வந்து எப்படி எதெல்லாம் பாரோ பண்றாங்களோ அதை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கால்குலேட் பண்ணும்போது நம்ம கவனமா பண்ணணும். நமக்கு எக்ஸாம்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்து கேட்க மாட்டாங்க. சோ ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் நான் அதை சொன்னேன். சோ இந்த ஃபார்முலாவை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பிரைமரி டெபிசிட். பிரைமரி டெபிசிட்கான ஃபார்முலா என்னது, பிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபார்முலா நீங்களாவே போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பிஸ்கல் பாலிசி. சோ பட்ஜெட்டை பத்தி உங்களுக்கு டீடைலா இப்ப புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், பட்ஜெட்ல டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் பார்த்தோம். பட்ஜெட்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட், அதுலயுமே வந்து 2 டைப், பேலன்ஸ்டு பட்ஜெட், அன்பேலன்ஸ்டு பட்ஜெட்னா என்னன்னு பார்த்தோம். அதோட ப்ரொசீஜர் என்ன, யாரு தாக்கல் பண்ணுவாங்க, அதோட ப்ரிப்பரேஷன் என்ன, அதுக்கப்புறம் அதோட எக்ஸிகியூஷன், எனாக்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி டீடைலா பார்த்துட்டோம். இனி அடுத்து நம்ம பார்க்க போறது பிஸ்கல் பாலிசி. சோ பிஸ்கல் பாலிசினா என்ன, நிதி கொள்கை அப்படிங்கிறது இப்ப கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து டாக்ஸ் அப்படிங்கறத வாங்குறாங்க, அது மூலமா மக்களுக்கு என்ன பண்றாங்க, செலவு பண்றாங்க. சோ இப்படி பண்றது மூலமா நம்ம எக்கனாமி, நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறதா இந்த நிதி கொள்கை அப்படிங்கிறது. இது மூலமா அவங்க என்ன பண்றாங்க, அந்த இன்ஃபிளேஷன் அப்படின்னா என்னது, விலைவாசி வந்து உயர்ந்துகிட்டே போறது, அதை கண்ட்ரோல் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பொருளாதாரத்தை இன்னுமே என்னது, வளர்ந்த நிலைமைக்கு கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஜாப் கிடைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. சோ இதுதான் என்னது, பிஸ்கல் பாலிசி. பிஸ்கல் பாலிசியை பத்தி நம்ம ஸ்கூல் புக்ல ஒருத்தங்க சொன்ன டெபினேஷன் கொடுத்திருக்காங்க, ஆர்தர் ஸ்மித்திஸ். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிஸ்கல் பாலிசி அப்படிங்கறத, அதாவது கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி நிர்ணயம் பண்ணி வச்சிருப்பாங்க, என்னென்ன செலவுகள், என்னென்ன வருமானம் வருது அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி அவங்க நிர்ணயம் பண்ணி வச்சிருக்க அந்த வருமானம், அதுக்கப்புறம் செலவு, அதை வச்சு நம்ம பொருளாதாரத்துல அது எந்த அளவுக்கு போய் வந்து விளைவு ஏற்படுத்துது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, இப்ப 2 விதமான விளைவுகள் வந்து அவர் சொல்றாரு. ஒண்ணு நல்ல விதமான ஒரு விளைவுகள், இன்னொன்னு தேவையில்லாத தேவையில்லாத விளைவுகள் வந்து அதை தவிர்க்குது அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப அப்கமிங் இயர்ல நமக்கு நல்லா தெரியுது, இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப சரிவை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம அப்ப முன்கூட்டியே என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமான ஒரு நிதி அப்படிங்கறத ஒதுக்கி வச்சிடலாம். சோ அப்படி நம்ம ஒதுக்கி வைக்கிறது மூலமா அப்கமிங்ல வரக்கூடிய அந்த விளைவுகளை நம்ம தவிர்க்கிறோம். இது ஒண்ணு. இன்னொன்னு, ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு நல்ல பீக்ல இருக்கு, சோ இன்னுமே அது வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அதுக்காகவும் அவங்க நிறைய நிதி அப்படிங்கறத ஒதுக்குனாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல என்னது, நிறைய பேர் வந்து வேலைக்கு அப்படிங்கிறது போயிருவாங்க. இது மூலமா நம்மளோட எக்கனாமிக் growth அப்படிங்கிறது ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். சோ அவங்க மேற்கொள்ளக்கூடிய அந்த வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது 2 வகையான தாக்கத்தை பொருளாதாரத்துல ஏற்படுறது. ஒண்ணு வந்து ஏதாவது தேவையில்லாத சிச்சுவேஷன் வந்து நமக்கு நெருக்கடி கொடுக்குது அப்படின்னா அதை தவிர்க்கிறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே டைம்ல பெட்டரா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை இன்னும் நம்ம அதிகமா உயர்த்தும் போது மக்கள் எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு பயனை வந்து தருது அப்படிங்கறத இவர் இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. பிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது என்னது, டு அவாய்ட் அன்டிசைரபிள் எஃபெக்ட் ஆன் த நேஷனல் இன்கம், ப்ரொடக்ஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். சோ இதை தான் அவர் இங்க டீடைலா சொல்லியிருக்காரு, ஆர்தர் ஸ்மித்திஸ் அப்படிங்கிறவங்க.
ஸோ நெக்ஸ்ட் பூக்லர். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம கண்ட்ரிக்குன்னு ஒரு சில குறிக்கோள்லாம் இருக்கும். பொருளாதாரத்துல நம்ம இந்த நிலைமைய அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக என்னென்ன வரவுகள் வருது, என்னென்ன செலவுகள் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம குறிப்பிடுறது தான் என்னது ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு பூக்லர் சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபிஸ்கல் பாலிசி இருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு சில ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது ஃபிஸ்கல் டூல்ஸ் மூலமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அது என்னென்ன டூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த 3 டூல்ஸ் தான் நம்ம புக்ல குடுத்துருக்காங்க. டாக்ஸ் வரி வாங்குறாங்க. அப்படி வாங்குறது மூலமா என்னது? மக்களுக்கு தேவையான அ நலத்திட்டங்கள அவங்களால செஞ்சு குடுக்க முடியும். அடுத்து செலவுகள். எதுக்காக செலவு பண்றாங்க? அஃப்கோர்ஸ் மக்களோட நலனுக்காக தான் செலவு பண்றாங்க. அடுத்து கடன். கடன் எதுக்காக வாங்குறாங்க? இது எல்லாமே மக்களோட நலனுக்காக தான். மக்களுக்கு நல்லது பண்ணி அது மூலமா நம்மளோட எக்கனாமிக் குரோத்த இன்னுமே வந்து வளர்ச்சி அடையறதுக்காக தான் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி, இன்னொன்னு வந்து கான்ட்ரஷனரி ஃபிஸ்கல் பாலிசி. அதாவது விரிவாக்க நிதி கொள்கை, சுருக்கப்பட்ட நிதி கொள்கை அப்படின்னு ஃபிஸ்கல் பாலிசில 2 டைப் இருக்கு. அதாவது எக்ஸ்பான்சரி அப்படின்னா இதுல வந்து டாக்ஸ் அப்படிங்கறத கம்மி பண்ணிடுவாங்க. அடுத்து கவர்மெண்டோட செலவழிக்கிறத வந்து அதிகம் பண்ணுவாங்க. அதாவது பணப்புழக்கம் வந்து இதுல அதிகமா இருக்கும். அதே இது கான்ட்ரடிக்ஷனரி சுருக்கப்பட்ட நிதி கொள்கை அப்படிங்கிறது டாக்ஸ வந்து அதிகமா வாங்குவாங்க. ஆனா கவர்மெண்ட் செலவு பண்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். சோ இதுல வந்து பணப்புழக்கம் அதிகமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் அதிகமா செலவு பண்ணுவாங்க, டாக்ஸ் வாங்குறத கம்மி பண்ணிடுவாங்க. அதே இது பணப்புழக்கம் கம்மியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா டாக்ஸ் வாங்குறத அதிகப்படுத்திட்டு கவர்மெண்ட் செலவழிக்கக்கூடியதை கம்மி பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த பிஸ்கல் பாலிசியோட 2 டைப். ஸோ நெக்ஸ்ட் இதுதான் லாஸ்ட் ஸ்லைடு. பிஸ்கல் பாலிசியோட அப்ஜெக்டிவ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட குறிக்கோள் என்னவா இருக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கணும். அடுத்து பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, விலைத்தன்மை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? எல்லாத்துக்கும் ஒரே எப்போதுமே ஸ்டேபிளா இருக்கணும். ஏத்த இறக்கமா இருந்துச்சு அப்படின்னா எல்லாராலையும் அதை மேனேஜ் பண்ண முடியாது. அடுத்து பொருளாதாரத்துல வளர்ச்சி காக்கணும். எக்கனாமிக் growth அப்படிங்கிறது அவங்களுக்கு முக்கியமான குறிக்கோளா இருக்கு. அடுத்து ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், சமமான பகிர்வு, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பகிர்வு அப்படிங்கிறது இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராக்ரெசிவ் டாக்ஸ்னா என்ன அப்படின்னா வருமானம் கூட கூட என்ன பண்ணணும்? அவங்க டாக்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி பே பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சிச்சுவேஷன் தான் இருக்கும். இதுதான் என்னன்னா ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது. எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி, நாணய மாற்று வீத சமநிலை. அதாவது நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்ல, ஏற்றுமதி இறக்குமதி. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்? சமநிலையில மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி மானியம்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ இம்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான பொருள் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ஸ்டேபிளா மெயின்டைன் ஆகும். அதுதான் என்னது எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி. அடுத்து கேபிட்டல் ஃபார்மேஷன், மூலதன உருவாக்கம். ஏன்னா மூலதனம் அது மூலமா தான் என்னது நமக்கு ஃபியூச்சர்ல இன்கம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இதுவும் ஒரு அப்ஜெக்டிவா அவங்க வச்சிருக்காங்க. அடுத்து ரீஜியனல் பேலன்ஸ், எல்லா ரீஜன்லயும் ஒரே மாதிரி பேலன்ஸா வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இதுதான் பிஸ்கல் பாலிசியோட அப்ஜெக்டிவ். ஸோ உங்களுக்கு பிஸ்கல் பாலிசி இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு டீடைலா பிஸ்கல் பாலிசி அப்படின்னா என்னங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே டிலே ஆயிருச்சு. சாரி ஃபார் தட். அடுத்தடுத்து வரும்போது கிளாஸ்ல நான் உங்களுக்கு இன்னுமே சீக்கிரமா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கேளுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.